அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே பசும் பொன்னே இனி துன்பம் ஏங்கு ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே துன்பம் போலே துன்பம் அது ஒன்றும் இல்லை பூமி என்ற தாயும் உண்டு வானம் என்ற தந்தை உண்டு நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் எங்கும் உண்டு பூவாழம் பாடும் காலை வந்து வரவேற்கும் தாயின்றி நின்ற பிள்ளை தன்னை என்றும் காக்கும் நீ காணும் எல்லாம் ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே பசும் பொன்னே இனி துன்பம் நீங்கு ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே சுமையே இல்லை சுகங்கள் கூட சுகமே இல்லை ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தாயில்லை வந்ததுண்டு போனதுண்டு உன் கணக்கில் ரெண்டும் ஒன்று வரவும் உண்டு செலவும் உண்டு உன் கணக்கில் வரவே உண்டு ஊரெங்கள் பிள்ளை என்று இன்று சொல்லக்கூடும் உலகம் உந்தன் சொந்தம் என்று உந்தன் உள்ளம் பாடும் நீ யாரோ அன்பே அமுதே ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே பசும் பொன்னே இனி துன்பம் நீங்கு ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே என்னைக்காச்சும் நான் போய் சொல்லிருக்கிறேன்னா
ஏண்டா மாறிப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிபென்ட். சும்மா போய் விடாத. எலிபான்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? செல்லப்பாசாரி, உன் பலகையை எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்காலாம் என்கிட்ட கொடுக்காத. சின்ன பையா பையா, சக்கரை தலப்பாசாரி, சக்கரை தலப்பாசாரி, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக் பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு அந்த நீலக்கல்லு கடுக்கன் தரேன்னு சொன்னில்ல? தரேன்டா ராஜா. அதுல பாரா சக்கரை. இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தூக்கு. தர்றேன். தரு இல்ல, உன் மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. என்ன கணக்குது? அதனாலதான் நான் ஒன்னும் தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா? பழகம்மா. தலப்பாசாரி, சக்கரை சக்கரை சக்கரை. இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு. என்னாலயா? ஏன் சொல்லப்பாசாரி? கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலகை வாங்கிட்டு இருந்தேன்னா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க. என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன எப்ப பார்த்தாலும் சர்க்கரையவே பலகை தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் என்ன, எனக்கு சர்க்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகையை தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனுகிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய உளிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆசாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகையை தூக்குறது நீதான், இந்த கடுக்கன்னு உனக்கு தான். ஆமா, நேத்து சாயங்காலத்துல இருந்து எங்க உன்னை ஆளையே காணோம்? ஒண்ணு இல்ல தாமர, ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அந்த ரயில் பாலத்து கீழே போய் படுத்திருந்தா. ஆத்தா வரல, ஆனா தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்டா. சரி, என்ன தலையில எல்லாம்? தூசி. சொல்லப்பா சாரி, பலகை வாங்கி வந்துச்சா, அதை தூக்கிட்டு வந்த அத்தா. பலகை தூக்கிட்டு வந்ததுக்கு அந்த ஆள் ஏதாவது காசு தந்தானா? இல்ல. பின்ன ஏன் அந்த ஆளுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற? ஆசாரி எனக்கு நீலக்கல்லு கடுக்கன் தரேன்னு சொல்லி இருக்க. மண்ணான் கட்டி அவன் கடுக்கன் தரேன்னு பொய் சொல்லி உனக்கு காது குத்துறான். அதெல்லாம் இல்ல, ஆசாரி ஒரு நாள் தருவான், அப்ப போட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஐயோ, சரியான வாட்டு மடை. ஓய் தாமரை, வந்துட்டேன்பா. ஏய் சக்கரை, காபி போட்டு வச்சிருக்கேன், போய் ஊத்தி கொடு. சரி. தேவர என்னடா? காப்பி. தாமரை எங்க? குளிச்சிட்டு இருக்க, இப்ப வந்துடும். நம்ம ஆட்டுக்கு வைக்க எடுத்து போடு.
சக்கரை இன்னைக்கு அப்பாட்ட உத கிடைச்சதா? இல்ல. ஏய், என்னடி எவ்வளவு நேரம்? காப்பி தண்ணி கொடுத்துட்டு குளிக்க போன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ஐயே, காப்பி கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் எழுப்புறது? அது என் இஷ்டம். அப்ப காப்பி குடுக்கறது ஏன் இஷ்டம்? பொழுது விடிற வரைக்கும் குடிச்சிட்டு வந்து தூங்குனா எந்திரிக்கவா முடியும்? ஏய், போதும் போதும். காலங்காத்தால உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஆமா, நான் முதல் அழுக்கு வச்சுக்கிட்டு மத்தவங்களை தேய்ச்சி போடுங்க. என்ன முணுமுணுங்கிற? எதனா சொல்லணும்னா சத்தமா சொல்லிட்டு போ. ஏய். அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அத ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசியா இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா? அந்த பயிலோட வரா. பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பார்த்தேன்? சேச்சா, தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? காலையில வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? துட்டு வச்சிருக்கல? இருக்கு தவிர கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தொழில ஏத்து. சக்கரை, அந்த கருப்பனை அவுத்து விடுறா. சரி. கருப்பா போடா. ஐயா, கொஞ்சம் மெதுவாதான் சாப்பிட. ஏன் இப்படி பறக்க பறக்க சாப்பிடுற? மெதுவா சாப்பிட்டா எனக்கு இருக்கிற பசி அடங்காது. வேகமா சாப்பிட்டா தான் அடங்கும். அதான் இப்படி சாப்பிடுறேன். உன்னை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இனிமே இங்கே உனக்கு சோறு கிடைக்க போறது இல்ல. ஏன் தாமரை? காளை மாட்டை வித்துட போறோம். மாட்டை வித்துட்டா உனக்கு வேலையும் இல்ல. அப்புறம் யார் சோறு போடுவா?
போ தாமரை, நீ சும்மா சொல்ற. நான் நிஜமாதான் சொல்றேன். விலை எல்லாம் பேசியாச்சே, இனிமே நீ என்ன செய்ய போறியோ? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ சரியான மாங்காய் மடே. விளையாட்டுக்கு பேசினா கூட புரியாது. சும்மா சொன்னேன், சாப்பிடு. இங்க பாரு, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாத. நீயும் எனக்கு சோறு போடலன்னா அப்புறம் நான் பசியால சத்துருவேன். சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன், சாப்பிடு. மலத்தே மாமவகி மகிரிதனே மலத்தே அம்பைஸ்வரி ஸ்ரீலலிதே மாமவகி மகிரிதனே மலத்தே. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? ஓ, பாத்துருக்கேன். பின்ன வச்ச கண்ணு எடுக்காம அந்த மரம் மறைக்கிற? மரப்பந்தா யார கேட்டு இந்த மரத்தோட எடுத்த? இந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த முதலாளி கேட்டுதான் எடுத்தேன். நீ கேட்டது என்ன கேட்கலையே. நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா? அந்த சத்தத்துல உனக்கு கேட்டு இருக்காது. எனக்கு கேட்டிருக்காது. வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவன் முதலாளியா? இவன் முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறியே? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பனாசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூளு, கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டா. பாலு, நான் இந்த கட்டை தூளெல்லாம் கொடுத்ததே அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைக்குனாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைக்குன்னா நான் கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா. இன்னைக்கு தான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. சும்மா பாட்டும் இல்ல. கத்திரிக்காய் மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்காய் மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்காய் மரவள்ளி. விலை எவ்வளோ? 4 ரூபாமா? வேற ஆளை பாரு, குதிரை விலை சொல்றான்.
மனத்திலே திருவிழா வழக்கமான ஒரு விழா இடி இடிக்கும் மேகங்கள் இறங்கி வரும் தாளங்கள் சந்திரன் நல்லா கூட்டுவாமல்ல நம்ம கடையில வியாபாரம் அப்படி நான் ஏன் அவன் கடை பக்கம் போறேன் உன் பொண்ணுதான் என்ன பார்த்தாலே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே அவ அப்பனை புடிச்சு வச்சிருக்க இல்ல சாமி ஆடாம வேற என்ன பண்ணுவா ஆமா உன்னை நான் புடிச்சு வச்சிருக்கேன் பாரு வேணும்னா இந்த வீட்டு பக்கம் வராம இருந்துரு அது பெரிய தப்பு இல்ல நான் இங்க வராம இருந்தா ரெண்டாவது பொண்டாட்டியும் தேவரு கை விட்டாருன்னு இந்த ஊர்லாம் பேசும் 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 காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன நாள் தாமரை என்ன எல்லா வேலையும் நீதான் செய்யறியா தாமரை தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெதன்னு மிதக்கிறியே வக்கீல் என் மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை அதான் உடம்போட ஒட்டிருச்சு என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற இந்த சக்கரை பைய எங்க உனக்கு எதுக்கு அந்த கவலை என்ன அப்படி பாக்குற தாமரை நானும் எத்தனையோ கட்டைய பார்த்திருக்கேன் உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்ல தேக்கு மாதிரி உன் உடம்பு மூங்கி கொம்பு மாதிரி உன் காலும் கையும் மாம்பலக மாதிரி உன் நிறம் மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு மரியாதைய கையை எடு இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா இல்லன்னா அரைஞ்சிருவியா அப்படியாவது என்ன தொடு சரி என்கிட்ட வச்சுக்காத கையெடு எடுற கைய இன்னும் நீ போகலையா இல்ல என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல என்ன நடக்கும் என் மேல வச்ச உன் கை இருக்காது என்ன சும்மா டுரு காட்டுற உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு இங்க பாத்தியா என்கிட்ட சுத்தி உளி ரம்பம் இதெல்லாம் இருக்கு இருந்தா உங்க ஒப்பம் கைய நான் எடுத்துருவேன் எடுத்துருவியா எடுத்து காட்டட்டுமா பாக்கலாமா பாப்போம் பாப்போம் கரமேல போறவளே பெண்மயிலே போறவளே பெண்மயிலே ஏரிக்கார மேலே படாங்க என்ன இவ வணத்தாண்டா வாங்க தாமரை தனியா இருக்கும் போது தகராறா பண்ற மாவன அடிக்காதீங்க மூஞ்சி மேல அடிக்காதீங்க பர்சன்ட் போயிடு
தலையில அடிக்காதீங்க, கரலையும் கலந்து. ஐயா, 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 மவன வெட்டி கழாய் போட்டுருவேன். வாடா வா. ஆசாரி என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு. அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? ஏய், இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசினா மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதையே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா போடா. என்ன சாரி, முத்துன மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. இலசா இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? இருக்கு. தாமரை உனக்கு தான். தாமரை வரா, இத கொண்டு போய் அன்பளிப்பா கொடு. எனக்கு பயமா இருக்கா சாரி? இந்த செல்லப்பனா சாரி இருக்கிற வரைக்கும் பயம்ங்கிற வார்த்தையை சொல்லாத. கொண்டு போய் கொடு. போ. வரா வரா வரா. தாமரை, எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமரை இவ்வளவு கோவமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா. என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்கு தான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது உன் அன்பளிப்பா இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமைச்சிருக்கானா? சேச்சே, பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்குதான். ஐயோ 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 ஐயோ, ஆதாரி ஆதாரி ஆதாரி, காப்பாத்து. தாமரை விட்டு, தாமரை. ஐயோ ஐயோ, ஆதாரி. ஐயோ ஆதாரி. ஐயோ ஐயோ ஐயோ. அன்பளிப்பு தர அன்பளிப்பு. நக்கற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி என்கிட்ட விளையாடுறான். சொல்லி வை. வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி. எது வெற்றி? கையில ரத்தம் வந்ததா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்கிட்ட அறை வாங்குறதே வெற்றி. அறையே வெற்றினா இங்க ரத்தமே வந்திருக்கு. இது எதுல கொண்டு போய் விட முடியும்? யோசனை பண்ணி கொண்டாடாங்க. இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமாயிடுறேன். பாலு, கவலைப்படாது. தாமரையை வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு. நான் ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன். அத கண்ணை மூடிட்டு கழுத்தளவு தண்ணி நின்று பாடு. கண்ணை திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவ எதிரில நிப்பா.
ॐ वात्स्यायनि दाक्षायनि वनमोहिनि वश्य 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 मन्दागिनि चिन्तामणियिल् रोहिणि वश्य 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 सुहासिनि मन्दहासिनि सुभाषिणि वश्य 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 மந்திரம் இது மந்திரம் தினம் தோறும் மனமோதும் ஆவி நீயில் தேவி நீதை கேட்டு வர வேண்டும் மந்திரம் இது ஆடைகள் இல்லாமல் தனிமையில் இருந்தாய் கூந்தலில் ஏனுந்த அழகினை மறைத்தாய் கார்குழல் மேலாடை போத்திய பெண்ணே சீருடை நான் தானே பாரடி கண்ணே பூமியில் மேவாது வந்தது பாதம் பூமகள் நீ காட்டும் ஜாடைகள் போதும் நீ என்னை அணைப்பாய் நீ என்னை அணைப்பாய் தீயையும் அணைப்பாய் மன்மத மலரே தேனினில் நனைப்பாய் சிவக்கும் விழியோ காமன் தீபம் மந்திரம் இது மந்திரம் தினந்தோறும் மனமோதும் மந்திரம் இது चल पासारे
நானும் வந்துட்டேன். எங்க போச்சு? என்ன சாரி சக்கரை அப்படி பாக்குற? இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது, அப்புறமா புரியும். சக்கரை இங்க வாமா, இங்க வாமா. என்ன செல்ல பாசாரு? என்னாச்சா சாரி? நீ போடா மைதா மாவு. சக்கரை, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சும்மா இருந்தல பாசாரு. மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படா தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ, அடே ஆம்பளை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இத போய் நீ தாமரை கிட்ட கேளு. கேளுடா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா. சக்கரையா? நான் அப்பான்னு நினைச்சேன். அவரா இருந்தா மூஞ்ச பார்த்து 4 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு நல்ல நாள், அதுமா அவர் இன்னும் வரல பாரு. ஆமா தாமரை, ஒரே வெளிச்சமா இருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதா? இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஐயா, எனக்கு தெரியவே இல்ல. என்ன இப்படி நினைச்சிட்டு வந்து நிக்கிற? குளத்து போய் குளிச்சிட்டு வர. இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல குளிச்சா உடம்புக்கு என்ன ஆகும்? இந்தா தலையை தவிக்க. இன்னைக்கு இந்த வெளிச்சத்துல தான் நான் படுக்க போறேன். பாட்டே, சாப்பிட்டு உடனே ஓடி போய் பாலத்து கீழே படுப்பேன். இல்ல, இன்னைக்கு இங்க தான் நான் தூங்க போறேன். என்ன வெளிச்சம்.
சும்மா வா புள்ள, வீடு வரையும் கொண்டு வந்து விட உனக்கு உரிமை இருக்குல்ல, அப்போ உள்ளேயும் வரலாம். உன்னை தடுக்க இங்க ஒருத்தையும் கிடையாது. தடுக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லையா? நான் இருக்கேன். ஏய், இன்னொரு அடி எடுத்து வச்ச கால கைய உடைச்சிடுவேன். அவருக்கு வயிறு முட்டை சாராயத்தை ஊத்தி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்ட வந்திருக்கேன். வாய மூடிடி. அவர் குடிக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு, என்கிட்ட ஏண்டி கத்துற? வழியில எங்கேயா விழுந்து தொலைக்க போறான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டா என்ன பெருசா ஒப்பாரி வைக்கிறிய? பெருசா வந்துட்டான். நீ யாரு ஏன் அப்பா பத்தி கவலைப்பட? உன் வேலையை பாத்துக்கிட்டு நீ போ. தாமரை, என் ஆத்தா இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு காரணமே நீதானே. நீ இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க காவலா இருக்கேன். ராத்திரியில சீவி சிங்காரிச்சு வெளிச்சத்தை போட்டு காட்டி சுத்தி வர நொண்டி சாக்கா சொல்றேன். பேசந்து போதும், உள்ள போ. நான் எதுக்கா உள்ள போனோம்? போக மாட்டேன். மாட்டேன். யோ, நீ எக்கடி கட்ட போன எனக்கு என்ன? முடியா, நான் போறேன். சரிதான் போ. கல்யாண வயசுல நான் இங்க ஒருத்தி இருக்கேன், அத மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஆட்டமா போறீங்க ஆட்டம். யோ, எனக்கும் மான ரோஷம் இருக்கு, நான் போறேன். இல்ல, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இவ இங்க நின்னா 2ல 1 தெரிஞ்சிடும். உன் வீட்டு வாசப்படல நிக்க எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. நான் போறையா? தயல நில. சரிதான் போடி. மரியாதை இல்லாம பேசுறேன் நாய். யாருக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? இவளுக்கு மரியாதை கொடுக்கணும். தாமரை, விடு தாமரை. சும்மா இருந்தாக்குற. இவன் முன்னாடி என்ன கையை நீட்டி அடிச்சுட்டால. நாளைக்கு ஆத்த வீட்டுக்கு போயிடுறா. பாப்பா, காலையில என்ன? இப்பவே கிளம்பு. ஒப்பாரி வைக்கிறேன். அப்பதானே அடிச்சது, அழுவாத தாமரை. போசக்கற, நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்பா என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு அவன் முன்னாடி கையை நீட்டிட்டாரு. நாளைக்கு காலையில ஆத்த வீட்டுக்கு போயிடுறோம் பாரு. சரி, காலையில போயிடலாம். இப்ப அழுவாத தாமரை. நான் போறேன். இனிமே இந்த வீட்டுல கால வைக்க மாட்டேன். பாப்பா, வாத்தா பண்ணதுக்கே நான் கலங்கிடல, நீ போனா கலங்கிட்டு வேணும். பாடி நீ எங்கடா போற? தாமரை, தாமரை. அந்த கழுத்தை போனா போறா, நீ என்ன அவளுக்கு வக்காலத்தோ? படவில்ல ஆட. தாமரை போற. தாமரை, அக்கறைக்கா போற? எங்க ஆத்தா வீட்டுக்கா? ஆமா. தாமரை, தாமரை. அப்பாடி. தேவர, அந்த தையல் நாய் வீட்டுக்கு போனதும் அவருக்கு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். நீ ஏன் கூட வர? நான் என் ஆத்தா வீட்லயே தங்கிட போறேன். நீ திரும்பி வரவே மாட்டியா? மாட்டேன். ஆமா, நான் அங்கேயே தங்கிட்டா நீ என்ன செய்ய போற? ஐயா ஐயா, நீ அங்க தங்கறதுக்கு நான் ஒண்ணும் விட மாட்டேனே. ஏய், ஏய். டேய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே, அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா, நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன்,
அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. என்ன இந்த ஆசாரிய காணோம்? ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. வாசல்ல செருப்பு போடணும். அப்பா. என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடு போ. சரிங்க. டேய் பிச்சை எங்க வாடா. செருப்பு இறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசிறாங்க. விடுறி போடா. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு 2 எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கடி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறதுக்கா? போடா. போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அலட்டிக்கிறா? ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டு. ஏ குருவி, சிட்டுக்குருவி. ஏய் படங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேரை கிடக்குறீங்க? இது என்னது இல்லைங்க? டேய் பாடுவா. யார் தான் இருந்தா போடா கல்ல. போடா. போடா தேங்காய் தலையா. போடா. ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? ஏ கூட்டி கிட்டு. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நனைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே. வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்ல நானே உள்ள வந்தேன். ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ குருவி, குருவி, சிட்டுக்குருவி, குட்டி ஐயா ஐயா, என்ன அழகு! எவ்வளோ பெரிய குளம்! சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குதே. இது குளம் இல்ல, இதுதான் கடல். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீ கடலை பார்த்ததே இல்லையா? இல்ல, இப்பதான் பாக்குறேன். ஹாய். என்ன இது ஒரே உப்பு கருக்குதா? பின்ன திசுக்குமா? அப்படியா? ஐயோ, ஏ அலோ அலோ அலோ. ஏ வா வா, வீடு போல நேரச்சு. என்ன தாமரை, இந்த நிறைய மீன் இருக்குமா? நிறைய இருக்கும். ஐயா, எனக்கு பார்க்கணுமே. நாளைக்கு பார்க்கலாம். வா. தினம் இங்க வரணும் தாமரை. கண்ணு இல்ல புடிமா. ஏன் புள்ள, எதை கொடுத்தாலும் வாந்தி வர்றப்பயே மஞ்சா காமலன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரியாம போயிடுச்சுமா.